பார்க்குறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏற்கனவே பரந்தூர் மண்டபத்தில் வந்து விஜய் சார் வந்து பார்த்தாரு எங்களை. அப்போ வந்து சார் எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் வயல், எங்கள் குளம் குட்டை ஏரி எல்லாமே அழிஞ்சு போகுது, எங்கள் வாழ்வாதாரமே அழிஞ்சு போட்டால் நாங்கள் எங்கே போய் படிப்போம், நாங்கள் எங்கே போய் இருப்போம்னு சொல்லிட்டு நான் அவராண்ட இந்த ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஆட்சி அமைச்சு நான் முதலமைச்சராக வந்தேன்னா இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை நான் ரத்து செய்யறேன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்போ சட்டசபையில் வந்து கீர்த்தனா மினிஸ்டர் வந்து உங்கள் பேரை நேற்று வந்து சட்டசபையிலே உன் பேர் வந்து சொன்னாங்க. ஒரு சின்ன சிறுவனுடைய கோரிக்கை ஏற்று இதை நிறைவேற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சிறுவர்களாக இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக உங்களுடைய கோரிக்கையை வந்து ஒரு சட்டமன்ற வரலும் எதிரொலிச்சதை நீ எப்படி ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனா எப்படி உணர்ற? எப்படி ஃபீல் பண்ணுற அதை சொல்ல? எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துல போனால் ஊரை வந்து எப்படி வந்து ஒரு பசங்க வாய்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு எங்களுக்கு வரக்கூடாதனால தான் இந்த பேர் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு. ஆனால் இந்த ஊர் விட்டு எப்படி போனால் அந்த இடத்துல போய் எப்படி நம்ம இருப்போம், அந்த இதுதான். இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மணி ராசா அண்ணா அவர்கள் பேசுனது கேட்டதுக்கு அப்புறமா என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசா அவர்கள் அசிங்கசிங்கமா கேட்கணும்னு தோணுது. ஆனா அண்ணன் தப்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா எங்க அண்ணன் அப்படி சொல்லி கொடுக்கல. அசிங்கசிங்கமான வார்த்தையில பேசி, அநாகரிகமான வார்த்தையில பேசி, அசிங்கசிங்கமான காரியத்தை பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது, தளபதி விஜய் அண்ணாவோட முகத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படின்றப்போ நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணாவில் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நீங்க ஒன்றும் அசிங்கசியமா பேசிக்கிட்டு காலம் முழுக்க வீட்லயே இருங்க, கல்யாண வீட்டில் போய் கத்திக்கிட்டு இருங்க. தருதலை அப்படின்றாரு. யார் தருதலை? உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, துப்பு இருந்தா நீங்க தருதலை இல்லை அப்படின்னாக்கா தைரியமா கல்யாண மேடையில போய் பேசாதீங்க சார். தைரியம் இருந்தா மேடை போடுங்க, பப்ளிக் பாக்குற மாதிரி பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியற மாதிரி பப்ளிக்கா போய் மேடை போட்டு பேசுங்க. அங்க சொல்லுங்க தருதலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரு தருதலை அப்படின்ட்டு சிறப்பா செருப்பாலேயே அவங்களுக்கு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். திமுக கொத்தடிமை ஜூலி பேசிருக்க வீடியோ பாருங்களேன். வந்து ஏர்போர்ட்டுக்கே முட்டு போடல, நாங்க வேற இடம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு வேற இடம் சென்னையை சுற்றி 5000 ஏக்கர் தரிசு நிலம் எங்க இருக்கு? அப்ப வேற இடம் பார்த்தாலும் அந்த இடத்துல இதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் பண்ணா அதையும் கைவிட்டுருவீங்களா? இது எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஏர்போர்ட் கட்டினா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே இவ்வளவு நீர்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பகுதியில் வந்து ஏர்போர்ட் அப்படின்றது வந்து கட்டினீங்கன்னா மழை காலங்களில் வந்து வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போகும் அந்த ஒரு இடம். அப்ப அந்த டைம்ல வந்து ஃபிளைட் ஓட்ட முடியாது, வேணா கப்பல் வேணா ஓட்டலாம். கிட்டத்தட்ட 1000 நாள் வந்து மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கதறிட்டு அந்த கிராம மக்கள் வந்து அவ்வளோ அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டம்லாம் உனக்கு வந்து தெரியல. திமுக சொம்படிக்கிற, திமுக சொம்பு தூக்குற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விவசாயிகள் அழிஞ்சா பரவாயில்ல, விவசாய நிலங்கள் அழிஞ்சா பரவாயில்ல. அப்ப விவசாய நிலம் எல்லாம் அழிஞ்சு பூச்சி சாப்பிடறதுக்கு சோறே இல்லைன்னு சோத்த திணிவேல சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது திணிவியா ஜூலி ஆண்டி? நீ எல்லாம் பரந்தூர் பக்கமோ இல்ல காஞ்சிபுரம் அந்த விவசாய நிலங்கள் பக்கமெல்லாம் வந்து போனா உன துரத்தி செருப்பை கட்டி அடிப்பாங்க. இனிமே ஜல்லிக்கட்டுக்காக போறேன்னா விவசாயிகளுக்காக